ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் வந்து நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சே ஈஸியாக எப்படி சூப்பராக ஆர்கனைசேஷன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சும்மா தூக்கி போடுற பொருளை வச்சே பண்ணிடலாம். இதுக்கு செலவே தேவையில்லை. காசே இல்லாமல் நம்ம கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பிரியாணி எல்லாம் வாங்குவோம்ல, லெமன் ரைஸ் எதுனாலும் வாங்கினாலும் அதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள். வெள்ளையாகவும் இருக்கும், பிளாக் கலர்லேயும் இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் தூர போடாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிக்கின்னா இதில் வந்து நம்ம ஆயில் ட்ரையை ஆர்கனைசேஷன் பண்ணலாம். ஆயில் ட்ரையில் சும்மா கிச்சன் மேடையில் நம்ம வச்சோம்னா, செல்ஃபில் வச்சோம்னா அந்த பிசுப்பு அதில் இறங்கும். அப்படி இறங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் ட்ரை வச்சு வச்சிங்கன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்பப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் அழுக்கானது, நம்ம கழுவணுன்னு கூட அவசியம் இல்லை, தூக்கி தூர போட்டுடலாம். அதே மாதிரி அடுத்த டிப்பு, நம்ம வந்து ட்ரெஸ் வாங்குவோம்ல, ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் இதுலேயே நம்ம என்ன வேணாலும் அடுக்கி வச்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து பாட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். கிளாஸில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த இதை அடுக்கி விட்டுருக்குறேன். இதுவும் சரி, நம்ம கொஞ்சம் பழசானதும் க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே தூக்கி தூர போட்டுட்டு வேறு அட்டை பாக்ஸ் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி அடுக்கி வைக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே நீட்டாக இருக்கும். இப்படி வச்சு கூட நம்ம செல்ஃபில் வச்சுக்கலாம். பார்க்கும்போது க்ளீனாகவும் தெரியும், நீட்டாகவும் தெரியும். நம்ம இதை வைக்கும்போது தனியாக தெரியும். இந்த பாட்டில் இதை ஓரமாக அப்படியே இது வச்சுக்கலாம். ட்ரேக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் நமக்கு செலவில்லாத ஐடியா தான். இனிமேல் இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சின்னா தூர போடாதுங்க. ஷர்ட் வாங்கினாலும் வரும், புடவை வாங்கினாலும் வரும். எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் பாக்ஸ் போட்டு தருவாங்க. இதை வந்து நம்ம குப்பையில் தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்னொரு இதோட கீழ்ப்பாகத்தை எடுத்துருக்கிறேன். எடுத்து இதில் வந்து உப்புச்சார் 2 எப்போவுமே தனியாகவே இருக்குது. உப்புச்சார் வைக்கிற இடத்த வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதில் பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ட்ரேயில், இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுருங்க. கொஞ்ச நாள் ஆனது இந்த பாக்ஸில் இங்கே தூர போட்டலாம். பார்க்குறக்கும் பளபளன்னு தெரியும். அந்த இடத்த க்ளீன் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுமாதிரி நான் லயன் டேட்ஸ்லாம் வாங்குவோம்ல, அந்த மாதிரி அப்போ லயன் டேட்ஸ் வாங்கினா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். மூடி போட்டால் உள்ளே எந்த பொருள் வச்சாலும் உள்ளே காற்று போகாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டப்பாவில் பச்சை மிளகாய் இல்லாட்டி கருவேப்பிலை, மல்லி இலை எது வேணாலும் நம்ம போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கும். நம்ம இதுக்கு தான் காசு கொடுத்து ஏர் கண்டென்ஸ் பாக்ஸ்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வர்ற பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த ஐடியா என்னென்னு பார்ப்போமா? அடுத்து வந்து ஐஸ்கிரீம் வாங்கினாலும் டப்பா கொடுப்பாங்களா, அதனால் பெரிய டப்பாவாக நீட்டுக்காகவே இருக்கும். அந்த டப்பாவில் வந்து நம்ம மசாலாலாம் நிறைய மசாலா கொஞ்சமாக கொட்டிட்டு ஏதாவது ஒரு டப்பாவில் இல்லாட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருப்போம். அது வந்து அங்கிட்டு இங்கிட்டு சிந்தும். இந்த மாதிரி டப்பாவில் வச்சு பாருங்கள். அப்படியே நம்ம நட்டமாக அப்படியே நிற்க வைக்கிறனால அந்த மசாலா கொட்டவும் செய்யாது. அந்த அப்படியே பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க, க்ளீனாக இருக்கும். மூடி வச்சு செல்ஃபை வச்சிடலாம். கொட்டாது இப்படி வைக்கிறதுனால. ஏன்னா பாக்ஸ் பெரிய பாக்ஸ்லாம் நம்ம நிறுத்தியே வச்சுருக்கோமோ, அதனால் கொட்டாது. பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்ப்போமா? இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஸ்வீட் வாங்கினாவோ இல்லாட்டி ஏதாவது வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி ட்ரே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ரே கொடுத்தாங்கன்னா அதில் வந்து அப்பளம் வந்து வைக்கிறதுக்கு நம்ம தனியாக டப்பா வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து அப்பளம் நல்லா கரெக்டாக செட் ஆகும். நம்ம வெளியே வச்சுருந்தாலும் அப்பளம் ஒரு மாதிரி எறும்பு அரிச்சிரும், இல்லாட்டி நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. பார்க்க க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு, இந்த மாதிரி கிறிஸ்டான் ஜாமெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி டப்பா கொடுப்பாங்க.
இந்த மாதிரி டப்பா கொடுப்பாங்க, பாட்டில் கொடுப்பாங்க. எனக்கு மேக்ஸிமம் வந்து பாட்டில் நான் நிறைய எல்லாமே கிசான் ஜாம் வாங்கினது அதை தான் வச்சுருப்பேன். தனியாக நான் கிளாஸ்னு வாங்கவே இல்லை. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வாசமாக நமக்கு வெளியே வராது. இது வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டு வைப்பேன். இதெல்லாம் கிசான் ஜாமில் வாங்கின பாட்டில் தான் எனக்கு. இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கிச்சன் உள்ள பாருங்கள், க்ளீனாக இருக்குதான்னு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. நான் மேக்ஸிமம் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கா பாருங்கள், பளபளன்னு இருக்கும். அப்பப்போ நம்ம மாற்றிக்கவும் செய்யலாம். பார்க்குறக்கே பளபளன்னு இருக்குது. இந்த டம்ளர் வந்து என்கிட்ட வந்து ஜூஸ் குடிக்க டம்ளர் 2 வந்து மிஸ் ஆகிடுச்சு. 4 இருந்துச்சு, 2 மிஸ் ஆகிடுச்சு. அதனால் 2 இருந்தது. அதை என்ன பண்ணேன்னு தெரியல. அதில் வந்து இந்த மாதிரி வச்சு கத்தியெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இன்னொன்றில் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் 2மே இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்குன்னு தனியாக நம்ம ஆர்கெஸ்ட்ரானுக்குன்னு தனியாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. அது வாங்குற மாதிரி இருந்தால் 10, 20 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து தூக்கி தூர போடுற பொருள் தான். பார்க்குறக்கும் நீட்டாகிடுச்சு பாருங்கள். எல்லாமே பார்க்க நீட்டாகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.